உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் பிறந்த நாளையொட்டி விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே சேத்தூர் காமராஜ் நகரில் உள்ள 150க்கும் மேற்பட்ட பள்ளி குழந்தைகளுக்கு தொகுதி துணை செயலாளர் ஊமைத்துறை தலைமையில் உணவு வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதி செயலாளர் சரவணன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு மதிய உணவை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் தொண்டரணி மாவட்ட அமைப்பாளர் தமிழ்வளவன் மற்றும் பொறுப்பாளர் நதிக்குமார், தமிழ்செல்வம், மலர்கொடி மணி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் பிறந்த நாளையொட்டி சேலம் அரிசிபாளையம் பகுதியில் உள்ள பாவேந்தர் நகர் பகுதியில் மாவட்ட துணை அமைப்பாளர் சண்முகம் ஏற்பாட்டில் சேலம் மாநகர மாவட்ட துணை செயலாளர் காயத்ரி தலைமையில் 62 கிலோ கேக் வெட்டி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. இதில் மாநகர மாவட்ட மாணவர் அணி மாவட்ட அமைப்பாளர் சண்முகம், மாநகர பொறுப்பாளர் லெனனின் குமார் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் பிறந்த நாளையொட்டி சேலம் மாவட்டம் சங்ககிரி காவல் நிலையம் எதிரே சேலம் மேற்கு மாவட்ட விசிக சார்பில் கட்சியின் கொடியேற்றி கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. சங்ககிரி சட்டமன்ற தொகுதி செயலாளர் வேலு தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு எழில்சேரன், கந்தசாமி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட செய்தி தொடர்பாளர் செஞ்சுடர் கலந்து கொண்டு கட்சியின் கொடியேற்றி வைத்து கேக் வெட்டி பொதுமக்களுக்கு வழங்கினார். அதனைத் தொடர்ந்து சங்ககிரி மருத்துவமனையில் உள்நோயாளிகளுக்கு பால், பழம், பன் ஆகியவை வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கு முன்னதாக சங்ககிரி டிபி ரோடு மகாசக்தி மாரியம்மன் கோவிலில் எழுச்சி தமிழர் பெயரில் சிறப்பு பூஜை செய்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் முன்னாள் மாவட்ட செயலாளர் ஐயாவு, மகளிர் அணி சுதாலட்சுமி, கவிதா உட்பட கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் பிறந்த நாளையொட்டி கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் நகர விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் புரட்சியாளர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி கேக் வெட்டி அன்னதானம் வழங்கி கொண்டாடப்பட்டது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் பிறந்த நாளையொட்டி புதுச்சேரி உழவர்கரை தொகுதியில் கட்சியின் கொடியேற்றி ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் மது ஒழிப்பு பரப்புரை நடைபெற்றது. கட்சியின் செயலாளர் தீந்தமிழன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் 100க்கும் மேற்பட்ட தொண்டர்களுடன் அரும்பாத்தபுரம் அம்பேத்கர் சிலையிலிருந்து வாகன பரப்புரை துவங்கி 5 இடங்களில் மது ஒழிப்பு பரப்புரை செய்து கட்சியின் கொடியேற்றி ஏழை எளிய மக்களுக்கு உணவு வழங்கப்பட்டது. இதில் சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு புதுச்சேரி துணை பொதுச் செயலாளர் பாவணன் கலந்து கொண்டு மது ஒழிப்பு பரப்புரை செய்தார். இந்த நிகழ்ச்சியில் தமிழாளன், ஜான்பியர், கிறிஸ்துராஜ், அபேல், ராஜேஷ், பார்த்திபன், விஜி, அன்பரசன், வேலு, கபிலன், திருமாறன், ஏகவள்ளி, முபாரக், திருவரசன், விக்னேஷ், அருண், பிரசன்னா, குமார், ஆப்ரகாம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.
விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் பிறந்த நாளையொட்டி சேலம் மேற்கு மாவட்டம் நங்கவள்ளி பேருந்து நிலையம் அருகே கட்சியின் கொடியேற்றி பொதுமக்களுக்கு மரக்கன்றுகளும் இனிப்புகளும் வழங்கப்பட்டது. இளம் சிறுத்தைகள் எழுச்சி பாசறை மாவட்ட துணை அமைப்பாளர் ரஞ்சித் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட செயலாளர் மேட்டூர் மெய்யழகன் கலந்து கொண்டு கொடியேற்றி கேக் வெட்டி பொதுமக்களுக்கு மரக்கன்றுகளை வழங்கினார். இதில் மேட்டூர் தொகுதி செயலாளர் சிவகுமார், நங்கவள்ளி பேரூர் செயலாளர் கஜா, நங்கவள்ளி ஒன்றிய செயலாளர் செல்வராஜ் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் பிறந்த நாளையொட்டி கடலூர் மேற்கு மாவட்டம் கொத்தட்டை ஊராட்சியில் கட்சி நிர்வாகிகள் பாலு, சிவராஜ், குமார், ரமேஷ் காசிநாதன் ஆகியோரின் தலைமையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இவ்விழாவில் சிறப்பு அழைப்பாளராக மாநில செயற்குழு உறுப்பினர் செம்மல் கலந்து கொண்டு அன்னதானம் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் கொத்தட்டை அமீர், முத்துவேல், தேவா, வினோத், லோகோ, தனவேல், வினோத், பாலாஜி, சதீஷ், பாலமுருகன், ரூபேஷ், பொன்னீஸ்வரன், ஸ்ரீகாந்த், தனுஷ், ஆனந்த், யோகேஸ்வரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் பிறந்த நாளையொட்டி கள்ளக்குறிச்சி அருகே ஆலத்தூரில் உள்ள புனித அன்னாள் மனநல காப்பகத்தில் உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கு கள்ளக்குறிச்சி விசிக ஒன்றிய துணை செயலாளர் மாதேஷ்வளவன் ஏற்பாட்டில் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தெற்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் கூத்தக்குடி மதியழகன் கலந்து கொண்டு அன்னதானம் வழங்கினார். முன்னதாக காப்பக வளாகத்தில் விசிக நிர்வாகிகள் பலரும் தேக்கு, புங்கன் உள்ளிட்ட பல்வேறு வகையான மரக்கன்றுகளை பரவலாக நட்டு மகிழ்ந்தனர். இந்நிகழ்ச்சியில் கடலூர் கள்ளக்குறிச்சி மண்டல துணை செயலாளர் பொன்னிவளவன், அனைத்து ஆசிரியர்கள் கூட்டமைப்பின் மாநில செயலாளர் செல்வராஜ், ஒன்றிய செயலாளர் வழக்கறிஞர் அலெக்சாண்டர், இளம் சிறுத்தை எழுச்சி பாசறை மாவட்ட அமைப்பாளர் பிரபு, மாவட்ட பொருளாளர் கல்யாணசுந்தரம், நகர துணை செயலாளர் விக்ரமன், மாவட்ட மகளிர் அணி செயலாளர் எல்சி ராணி, மாநில மருத்துவ அணி நிர்வாகி மஞ்சுநாதன், மாவட்ட மகளிர் அணி துணை அமைப்பாளர் தங்கம், ஓகையூர் தலித், ஏழுமலை உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் பிறந்த நாளையொட்டி கடலூர் மேற்கு மாவட்டம் நரசிங்கமங்கலம் ஊராட்சியில் முகாம் செயலாளர் தலித் முரளி தலைமையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் முகாம் பொறுப்பாளர் சுரேந்தர், ஏழுமலை, முருகன், மணிகண்டன், முருகவேல், புஷ்பராஜ், ராம்குமார், அருள்குமார், பாலாஜி, இளமாறன், மணிவேல், சரவணன் ஆகியோர் கலந்து கொண்டு கேக் வெட்டி இனிப்புகள் வழங்கி பள்ளி சிறார்களுக்கு இலவச நோட்டு, பேனா போன்ற கல்வி உபகரணங்களை வழங்கினர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் பிறந்த நாளையொட்டி கடலூர் மேற்கு மாவட்டம் திட்டக்குடி அடுத்த தொழுதூர் காந்திநகர் பகுதியில் வசிக்கக்கூடிய நரிக்குறவர் மற்றும் பழங்குடி மக்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. அனைத்து ஆசிரியர் கூட்டமைப்பின் மாநில நிர்வாகியும் கடலூர் மாவட்ட செயலாளருமான ஆசிரியர் வீரமணி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் தொழுதூர் பகுதியில் வசிக்கக்கூடிய நரிக்குறவர் மற்றும் பழங்குடி மக்களுக்கு அன்னதானம் வழங்கியதோடு காந்திநகர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் பயிலுகின்ற மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்கள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்வில் அனைத்து ஆசிரியர் கூட்டமைப்பின் ஒன்றிய தலைவர் கந்தசாமி, பொருளாளர் வீரராஜன், மாவட்ட அமைப்பு செயலாளர் ஜெயசீலன், மாவட்ட செயற்குழு உறுப்பினர்கள் லட்சாதிபதி, அம்பேத்கர் மற்றும் ஆசிரியர்கள் பாலசுப்ரமணியன், ராஜா, நீலகண்டன், ராமதாஸ், வழக்கறிஞர் ரவிக்குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் 62வது பிறந்த நாளையொட்டி புதுச்சேரி வாகூர் மற்றும் ஏம்பலம் தொகுதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. ஒருங்கிணைப்பாளர் தாயப்பன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக மாநில செயலாளர் அகன் கலந்து கொண்டு இருளஞ்சந்தை, வம்பாப்பேட், அரங்கனூர் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் உள்ள பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். பின்னர் இந்நிகழ்ச்சியில் கட்சி நிர்வாகிகள் இளவரசன், இனியவன், சுரேஷ், வாம்பேட்டை சதீஷ், துரை சண்முகம், அரங்கனூர் தீரன், கோபு, கன்னியாகோயில் ஹரி, கிருஷ்ணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.
விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் 62வது பிறந்தநாளையொட்டி நெல்லை வள்ளியூரில் உள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் சிலைக்கு நெல்லை தெற்கு மாவட்ட செயலாளர் அருள் செல்வன், மண்டல செயலாளர் சுந்தர் ஆகியோர் தலைமையில் மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பணகுடி, பழவூர், வள்ளியூர், கோட்டக்கரைக்குளம், கஸ்தூரிபுரம், செட்டிக்குளம், இந்திராநகர் போன்ற இடங்களில் கொடியேற்றி இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. இதனையடுத்து ஆதரவற்றோர் இல்லத்தில் உள்ள மாணவ மாணவிகளுக்கு இரவு உணவு வழங்கி பள்ளி உபகரணங்கள் வழங்கப்பட்டது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் 62வது பிறந்தநாளையொட்டி கடலூர் மைய மாவட்டம் கம்மாபுரம் தெற்கு ஒன்றியம் ஆதனூர் முகாம் சார்பில் மாவட்ட ஓவியரணி நிர்வாகி ஓவியர் வெங்கடாச்சலபதி தலைமையில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் முகாம் செயலாளர் சிவகுமார், முகாம் பொருளாளர் பரமசிவம் மற்றும் பாலமுருகன், கதிரேசன், ராஜவேல், பழனிவேல், ஜெகன், சக்கரவர்த்தி, சிவராமன், ஒன்றிய நிர்வாகி மணிவேல், ஞானசேகர், பழமலை, பிரேமலதா சக்கரவர்த்தி, ஆனந்தசேகர், கஜேந்திரன், ராஜ்குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் 62வது பிறந்தநாளையொட்டி கடலூர் மேற்கு மாவட்டம் நல்லூர் கிழக்கு ஒன்றியம் தாளநல்லூர் ஊராட்சியில் நல்லூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் ஆனந்தன் ஒருங்கிணைப்பில் ஒன்றிய பொருளாளர் தாழை மணிகண்டன் தலைமையில் கேக் வெட்டி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. இவ்விழாவில் சிறப்பு அழைப்பாளராக மாநில செயற்குழு உறுப்பினர் செம்மல், மாவட்ட செயலாளர் வீர திராவிடமணி, கடலூர் கள்ளக்குறிச்சி மாவட்ட மண்டல செயலாளர் ராஜ்குமார், மகளிர் அணி மாவட்ட செயலாளர் தமிழ்மொழி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இதில் தலைமை ஆசிரியர் ராஜவேல், உதவி ஆசிரியர்கள் ஜெயசங்கர், சுந்தரராஜன், ஜமுனா, கலையரசி ஆகியோருக்கு எழுச்சி தமிழரின் திருவுருவம் பதித்த பதக்கம் நல்லாசிரியர் விருதாக வழங்கப்பட்டது. இவ்விழாவில் முகாம் செயலாளர் மகேஷ் பாபு, ராசுகண்ணு, வீரவன், தனவேல், திட்டக்குடி சட்டமன்ற தொகுதி துணை செயலாளர் வேந்தன், பெண்ணாடம் பேரூராட்சி மன்ற தலைவர் அமுதலட்சுமி, ஆற்றல் அரசு, முற்போக்கு மாணவரணி மாவட்ட துணை அமைப்பாளர் பிரபாகரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் 62வது பிறந்தநாளையொட்டி தேனி நகர விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தேனி நகர செயலாளர் ஈஸ்வரன் தலைமையில் அல்லிநகர முதியோர் இல்லத்தில் உள்ளவர்களுக்கு காலை உணவு வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அல்லிநகரம் கொடிமரம் அம்பேத்கர் திடலில் சுமார் 1000 பேருக்கு மேல் அன்னதானம் வழங்கப்பட்டது. பின்னர் கட்சியின் கொடியேற்றி கல்வெட்டு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தேனி கிழக்கு மாவட்ட செயலாளர் ரஃபீக் கலந்து கொண்டு கொடிமரம் அம்பேத்கர் திடலில் கட்சியின் கொடியினை ஏற்றி வைத்தார். பின்னர் கருத்தியல் பரப்பு மாநில துணை செயலாளர் செல்லப்பாண்டியன் கல்வெட்டை திறந்து வைத்தார். அதைத் தொடர்ந்து மது ஒழிப்போம், மனிதவள காப்போம் கருத்தரங்கம் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கருத்தியல் பரப்பு மாநில துணை செயலாளர் செல்லப்பாண்டியன், மாநில குழு உறுப்பினர் எழுத்தாளர் தேனி சீருடையான், முன்னாள் ராணுவ வீரர்கள் ஒருங்கிணைப்பு குழுவின் தென்மண்டல தலைவர் சுபதார் மகாராஜன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இதில் மாவட்ட துணை அமைப்பாளர் வசந்தராஜன், நகர துணை செயலாளர் வெற்றி செல்வன், மாவட்ட துணை அமைப்பாளர் காடுவெட்டி கருப்பு, மாவட்ட துணை அமைப்பாளர் ஆண்டான் அரசு, பல்கலை சின்னா, தேனி மேற்கு மாவட்ட செயலாளர் மதன், மேற்கு மாவட்ட செய்தி தொடர்பாளர் பாரதி, பெரியகுளம் சட்டமன்ற தொகுதி செயலாளர் தமிழ்பாண்டியன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் 62வது பிறந்தநாளையொட்டி தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அரசு மருத்துவமனையில் உள்ள நோயாளிகளுக்கு பால், பழம், உணவுப் பொருட்கள், உடைகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொகுதி செயலாளர் முத்துராமன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட தொண்டரணி அமைப்பாளர் சர்வேஸ்வரன், ஒன்றிய செயலாளர் முருகன், தொழிலாளர் விடுதலை முன்னணி நிர்வாகி தண்டீஸ்வரன், முகாம் செயலாளர்கள் செல்வகுமார், வேல்முருகன், வழக்கறிஞர் அணி நிர்வாகி அண்ண காமாட்சி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் 62வது பிறந்தநாளையொட்டி செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகரை அடுத்த 17வது வார்டு கிழக்கரணை முகாம் சார்பில் கௌதம புத்தர் சிலை திறப்பு விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. நகர செயலாளர் வீரா தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக செங்கை மாவட்ட செயலாளர் தென்னவன் கலந்து கொண்டு சிலையை திறந்து வைத்து மாணவ மாணவிகளுக்கு நோட்டு, புத்தகம், பேனா, பென்சில்களை வழங்கினார். இதனையடுத்து 10 மற்றும்
12ஆம் வகுப்பில் முதலிடம் பிடித்த மாணவர்களை பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்பட்டது. இதில் நகரமன்ற உறுப்பினர் விஜயகுமார் மற்றும் மாவட்ட தொண்டரணி துணை அமைப்பாளர் மாறன், வார்டு செயலாளர்கள் தசரதன், தொழிலாளர் விடுதலை முன்னணி நகர செயலாளர் கேசவன், சமூக ஊடக பிரிவு கருஞ்சிறுத்தை மற்றும் ஏ. கிருபாகரன், மறைமலை நகர வடக்கு செயலாளர் மணிமாறன், கடம்பூர் அருள், முன்னணி பொறுப்பாளர்கள் புஷ்பராஜ், கார்த்தி, ராம்குமார், சதீஷ்குமார், காண்டிப்பன், பிரவீன்குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். வெள்ளையர்கள் இந்த நாட்டில் வருவதற்கு முன்பு தாழ்த்தப்பட்ட மக்கள் கல்வியில் புறக்கணிக்கப்பட்டார்கள். தொட்டால் தீட்டு, உயர்ந்தவன் தாழ்ந்தவென்ற வேறுபாடுகள் நிறைந்த இந்தியாவாக இந்த இந்தியா சனாதன இந்தியாவாக முன்பு புரட்சியாளர் அம்பேத்கருக்கு முன்பு இந்த இந்தியா சனாதன இந்தியா. சனாதன இந்தியாவை பாகுபாடு நிறைந்த இந்தியா, தீண்டாமை நிறைந்த இந்தியா, ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்த இந்தியா, பிறப்பால் ஒரு மனிதன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற வேறுபாடை கொண்ட இந்தியா. இந்த இந்தியாவை சமத்துவ இந்தியாவாக மாற்றியவர் புரட்சியாளர் அம்பேத்கர் புரட்டி போட்டார். இந்த மண்ணில் இந்த சனாதனத்தை புரட்டி போட்ட மாமனிதன் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் 62வது பிறந்த நாளையொட்டி செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் ஒன்றியம் கோவளம் ஊராட்சி பேருந்து நிலையம் அருகே மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. கோவளம் மாதா பிதா மருத்துவமனை இயக்குநர் மேகநாதன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார். இந்நிகழ்ச்சியில் திருப்போரூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் விடுதலை நெஞ்சன், சிறுதாவூர் விசிக ஊராட்சி மன்ற தலைவர் வேதா அருள், நந்தா, கோவளம் விசிக பொறுப்பாளர்கள் பாபு, கடல் மன்னன், தீபக்குமார், குன்றுகாடு திருநாவுக்கரசு, சிறுத்தை சிலம்பரசன், ஜீவா, ராம்குமார், மீனவர் குப்பத்தை சேர்ந்த குகன், ராஜேஷ், சூர்யா, இஸ்லாம் பகுதியை சேர்ந்த சாதிக் பாஷா, அமீர் பாஷா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் 62வது பிறந்தநாளையொட்டி திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் நகர செயலாளர் வடிவேல் தலைமையில் கட்சி கொடியேற்றி பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளர் சக்தி ஆற்றலரசு, மாவட்ட பொருளாளர் மதனகோபால், தொழிலாளர் விடுதலை முன்னணி மாவட்ட அமைப்பாளர் குழந்தை அரசு, செல்வம், தர்மராஜ், சேவலூர் சதீஷ்குமார், சரண், சிவக்குமார், காமராஜ், யஷ்வந்த், மோகன், சமுத்திரம் பிரகாஷ் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் பிறந்த நாளை திருவண்ணாமலை மாவட்டம் கலசபாக்கம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட புதுப்பாளையம் மேற்கு ஒன்றியம் தோராபாடி கிராமத்தில் முகாம் செயலாளர் முருகதாஸ் மற்றும் நிதி செயலாளர் கார்த்திக் தலைமையில் அப்பகுதி பெண்கள் அனைவரும் ஒன்றிணைந்து பொங்கல் வைத்து கோலாகலமாக கொண்டாடினர். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திருவண்ணாமலை மையம் மாவட்ட செயலாளர் வளர்மதி, அரசு ஊழியர் ஐக்கிய பேரவை துணைத் தலைவர் ராஜகோபால், புதுப்பாளையம் மேற்கு ஒன்றிய செயலாளர் பழனிசாமி, கிழக்கு ஒன்றிய செயலாளர் அன்னகிளி, ஒன்றிய நிர்வாகிகள் கங்காதரன், ஆனந்தபாபு, சிவா உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் பிறந்தநாள் தென்காசி தெற்கு மாவட்டம் சுந்தரபாண்டியபுரம் பேரூராட்சியில் பேரூராட்சி செயலாளர் சகாயம் தலைமையில் பட்டாசு வெடித்து கட்சியின் கொடியேற்றி பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கியும் கொண்டாடப்பட்டது. இதில் தென்காசி நாடாளுமன்ற செயலாளர் வர்கீஸ் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கட்சியின் கொடியை ஏற்றி வைத்து சிறப்புரையாற்றினார். இதனைத் தொடர்ந்து வணிகர் அணி மாநில துணை செயலாளர் மோசஸ் மற்றும் மாவட்ட பொருளாளர் சுப்பிரமணியன் ஆகியோர் பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினர். இதில் தென்காசி தெற்கு மாவட்ட செய்தி தொடர்பாளர் சந்திரன், புதூர் மணிகண்டன், ஜேக்கப், சுஜித், பாபு, மாதவன், சுதர்சன், யாதேஷ், கேப்ரியல், சாத்ராஜ் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.
விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் பிறந்த நாளை ஒட்டி புதுச்சேரி உப்பளம் பகுதியில் தொகுதி செயலாளர் கண்ணியப்பன் தலைமையில் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் சிறப்பு அழைப்பாளராக புதுச்சேரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முதன்மை செயலாளர் தேவபொழியன் கலந்து கொண்டு அன்னதானம் வழங்கினார். இதில் கட்சி நிர்வாகிகள் அமுதவன் தமிழ்மாறன், சளியன், முகாம் செயலாளர் மூர்த்தி மற்றும் திருக்குமரன், வினோத் என்கிற தூயவன், பத்மநாபன், குமார், கலைவாணன், கற்பகம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் பிறந்த நாளை ஒட்டி புதுச்சேரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஊடக மைய செயலாளர் கார்முகில் தலைமையில் முருகம்பாக்கம் ஜுவாலா மனநல காப்பகத்தில் இரவு உணவு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தொகுதி செயலாளர் சளியன், ஜெயச்சந்திரன், ஜீவானந்தம், தமிழ்மணி, ராஜேஸ்வரி மற்றும் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் பிறந்த நாளை ஒட்டி வேலூர் மாவட்ட அரசு ஊழியர்கள் ஐக்கிய பேரவை அமைப்பாளர் CMC பாஸ்கர் தலைமையில் ஊசூர் அடுத்த சின்னத தொல்லூர் கிராமத்தில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இதில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதிய புத்தகம், விலை உயர்ந்த பேனாக்கள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் அரசு ஊழியர்கள் ஐக்கிய பேரவையின் மாவட்ட தலைவர் பால்ராஜ், மாவட்ட செயலாளர் செல்வம் மற்றும் அரசு ஊழியர்கள் ஐக்கிய பேரவையின் அமைப்பாளர் அருப்பாக்கம் ராஜா, வேலூர் தொகுதி செயலாளர் விஜய் சாரதி மற்றும் தொண்டரடி அமைப்பாளர் வையாபுரி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நம்மையெல்லாம் வாழ வைத்துக் கொண்டிருக்கின்ற 2ஆம் புரட்சியாளர் டாக்டர் தொல் திருமா அவர்களுடைய 62வது பிறந்த நாள் விழா வேலூர் மாவட்டத்தில் அரசு உயர் ஐக்கிய பேரவை சார்பில் ஒருங்கிணைக்கப்பட்டது. இதில் ஊசூர் அடுத்த சின்னத்தெலு கிராமத்தில் அரசு உயர் ஐக்கிய பேரவை சார்பில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு அம்பேத்கர் புத்தகமும் ஆங்கில அகராதியும் மற்றும் இனிப்பு வழங்கி கண்ணு மற்றும் அவர்களுக்கு ஆடை போட்டு வாழ்த்து தெரிவித்தோம். இதன் நோக்கத்தோடு திருமா அவர்களுடைய அர்ப்பணிப்பையும், நமக்காக எழுச்சி தமிழர் அவர்கள் திருமணமும் செய்து கொள்ளாமல் தன் வாழ்க்கையை இந்த சமூகத்துக்காக அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறார் என்ற உன்னத நோக்கத்தை மாணவ மாணவிகளிடமும் ஊர் பொதுமக்களிடமும் எடுத்து கூறி இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து ஆரம்பத்தில் எழுச்சி தமிழருடைய 62வது பிறந்த நாள் கேக்கை வெட்டி இந்த விழா துவங்கப்பட்டது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் பிறந்த நாளையொட்டி சிவகங்கை மாவட்டம் கல்லல் மேற்கு ஒன்றியம் இளங்குடி முகாமில் வடக்கு மாவட்ட செயலாளர் சிசு இளைய கௌதமன் தலைமையில் விசிக கொடியேற்றி இனிப்பு வழங்கி கொண்டாடப்பட்டது. இதில் இளங்குடி முகாமை சேர்ந்த ஏராளமான விசிக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் 62வது பிறந்தநாள் கடலூர் மாவட்டம் புவனகிரி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தலைக்குளம் கிராமத்தில் கட்சியின் கொடியேற்றியும் பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு நோட்டு, பேனா, பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கியும் கொண்டாடப்பட்டது. மாவட்ட துணை அமைப்பாளர் ஜெயக்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் புவனகிரி விசிக பேரூராட்சி துணைத் தலைவர் முல்லைமாறன், மாநில செய்தி தொடர்பாளர் கார்கி வளவன், யாழ் செங்கோட்டுவன், மைய ஒன்றிய செயலாளர் செந்தில், புவனகிரி வடக்கு ஒன்றிய செயலாளர் மருதூர் மு ராம்ஜி, அமூர்த்தி, ஜாக்ரட்டிஸ் ரமேஷ், குமாரவேல், கதிரேசன், ஏழுமலை, தேவராஜ், சசிகுமார், குழந்தைவேல் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் பிறந்தநாளையொட்டி கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகில் உள்ள வானமாதேவி கிராம முகாம் சார்பாக பட்டாசு வெடித்து கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. வானமாதேவி ராஜா தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கடலூர் தெற்கு மாவட்ட செயலாளர் மனபாலன் கலந்து கொண்டு இனிப்புகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் சண்முகம், செல்வகுமார், மோவூர்மதி, மணல், கார்த்திக், தரணிதரன் மற்றும் முகாம் பொறுப்பாளர்கள் பூபாலன், பரமசிவம், சச்சிதானந்தன், அருட்செல்வன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.
விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் 62வது பிறந்தநாள் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி பாரதிநகர் பகுதியில் கட்சி கொடியேற்றி இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. மகளிர் அணி மாவட்ட செயலாளர் விஜய ஆண்டனி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் மாவட்ட செயலாளர் கதிரேசன், வழக்கறிஞர் அணி மாநில துணை செயலாளர் பெஞ்சமின் பிராங்க்லின், கோவில்பட்டி நகர செயலாளர் கருப்பசாமி பாண்டியன் ஆகியோர் கலந்து கொண்டு கட்சி கொடியேற்றி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் மாநில மகளிர் அணி துணை செயலாளர் நிர்மலா, நகர துணை செயலாளர் பாண்டிவளவன், கோவில்பட்டி ஒன்றிய செயலாளர் மாடசாமி, கலை இலக்கிய அணி மாநில துணை செயலாளர் பிரபாகரன், மாவட்ட செய்தி தொடர்பாளர் மனுவேல் ராஜ், நகர வர்த்தக அணி அமைப்பாளர் முருகன், பாரதிநகர் முகாமை சேர்ந்தவர் சதீஷ்குமார் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் 62வது பிறந்தநாளையொட்டி கோவை தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதி செயலாளர் கோவை முகமது அலி தலைமையில் குனியமுத்தூர் பேருந்து நிலையத்தில் கட்சி கொடியேற்றி பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. இதில் சிறப்பு அழைப்பாளராக கோவை வடக்கு மாவட்ட செயலாளர் கோவை குரு கலந்து கொண்டு கட்சி கொடியேற்றி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார். இதில் மண்டல செயலாளர் குடியரசு, மண்டல துணை செயலாளர் வழக்கறிஞர் துரை இளங்கோவன், குனியமுத்தூர் பகுதி துணை செயலாளர்கள் குமார், சகாயராஜ், சுப்பிரமணி, கரும்புக்கடை பகுதி செயலாளர் சிறுத்தை கேட், தளபதி முஸ்லீம், கரும்புக்கடை பகுதி பொறுப்பாளர் சிறுத்தை ரியாஸ், மகளிர் விடுதலை இயக்கம் குனியமுத்தூர் பகுதி செயலாளர் அகமது நிஷா, புலுமப்பட்டி செயலாளர் கிருஷ்ணவேணி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். சமூக நீதியை பாதுகாக்கும், சமூக நீதியை பாதுகாக்கும், எழுச்சி தமிழருக்கு வாழ்த்துக்கள். எல்லாம் மனிதர்களாக தலைவர் செய்த மகத்தான மக்கள் தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் தொடர்ச்சியாளர் எழுச்சி தமிழர் அவர்களின் 62வது பிறந்தநாளை முன்னிட்டு கோவை மாநகர் மாவட்டம் வடக்கு சார்பாக ஆங்காங்கே கொடியேற்று விழா மற்றும் பெயர் பலகை திறப்பு விழா, பொதுமக்களுக்கு சிற்றுண்டி, படித்துக் கொண்டிருக்கும் மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகம் வழங்கும் இது போன்ற நிகழ்ச்சியை தோழர் தொண்டாமுத்தூர் தொகுதி செயலாளர் முகமது அவர்களின் ஏற்பாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதில் சிறப்பு அழைப்பாளராக மண்டல செயலாளர் அண்ணன் வை குடியரசு, மண்டல துணை செயலாளர் அண்ணன் வழக்கறிஞர் துரை இளங்கோவன் அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு இந்நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் பிறந்தநாளையொட்டி கோவை தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதி செயலாளர் முகமது அலி தலைமையில் மயில்கல் அன்புநகர் பகுதியில் கட்சி கொடியேற்றி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகம் வழங்கி கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. இதில் சிறப்பு அழைப்பாளராக மாநில துணை செயலாளர் அப்துல் ஜலீல் கலந்து கொண்டு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகங்கள் வழங்கி சிறப்பித்தார். இதில் குனியமுத்தூர் தொகுதி பகுதி துணை செயலாளர் குமார், சகைராஜ், சுப்பிரமணி, கரும்புக்கடை பகுதி செயலாளர் சிறுத்தை சேட், தளபதி முஸ்லீம், கரும்புக்கடை பகுதி பொறுப்பாளர் சிறுத்தை ரியாஸ், மகளிர் விடுதலை இயக்கம் குனியமுத்தூர் பகுதி செயலாளர் ரஹமத் நிஷா, புலுவப்பட்டி செயலாளர் கிருஷ்ணவேணி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தமிழர் எழுச்சி நாள் ஒதுக்கப்பட்ட மக்களினுடைய ஒப்பற்ற தலைவர், தமிழ் இனத்தினுடைய தங்க தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களுடைய 62வது பிறந்த நாள் விழாவை கோவை மாநகர் வடக்கு மாவட்டம் தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தமிழர் எழுச்சி நாளான இந்த நாளை கொடியேற்று விழா, மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகம் வழங்கு விழா இங்கே குனியமுத்தூர் பகுதி செந்தமிழ் நகரில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஒதுக்கப்பட்ட மக்களினுடைய ஒப்பற்ற தலைவர், தமிழ் இனத்தினுடைய தங்க தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களுடைய இந்த ஆகஸ்ட் 17 பிறந்த நாள் என்பது அனைத்து தரப்பு மக்களும் தமிழர் எழுச்சி நாளாக கொண்டாடி வருகிறார்கள். இந்த இந்திய நாட்டை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய பாசிச சக்திகளை விரட்டி அடிக்கக்கூடிய ஒரே ஆயுதம் எழுச்சி தமிழர் அவர்கள்தான். எழுச்சி தமிழர் அவர்களுக்கு தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எங்களுடைய இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி.